பெண் ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தனது தந்தையுடன் தேனி மாவட்ட ஆட்சியர் கார்முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிச்சப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயசாரதி. இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனது மகன் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் விஜயசாரதியின் தந்தை விபத்தில் சிக்கியதால் அவருக்கு கால்கள் செயலிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவ செலவுக்காகவும் குடும்ப செலவுக்காகவும் தங்களது சொத்தை விற்க முயற்சி செய்தபோது ஆண்டிப்பட்டியை சேர்ந்த ராம் சுந்தர் என்பவர் அந்த நிலத்துக்கு போலி பத்திரம் தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்திருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விஜயசாரதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட தந்தையை தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்று ஆட்சியர் கார் முன் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினார். விஜயசாரதியின் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர் அங்கிருந்து சென்றார். எனக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ள எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கிறேன் சார். என்னோட ஆதங்கத்தை நான் சொல்லிட்டேன் சார். என் சூழ்நிலையை வந்து நீங்க எந்த பக்கத்துல விசாரிச்சு பாருங்க சார். அப்ப கொதிப்பு என்னன்னு சொல்லிட்டு 20 வருஷம் அந்த இஷ்யூ இருக்கு. ஆமா 20 வருஷம் இந்த இஷ்யூ இருக்கு. 20 வருஷம் உங்களால முடிக்க முடியல. அப்ப இதெல்லாம் பெரிய முடியல. அதனால தான் வந்தேன். அடுத்தவங்க போய் இந்த கையெழுத்து இல்லம்மா நம்ம போய் ஆபீஸ் ஒன்றும் பண்ண முடியல. அதனால இந்த நிமிஷத்துல தீர்வு சொல்லுங்க. ஐயா சொல்லிட்டாருல்ல. இத்தனை வருஷ காலம் எங்க அப்பா இருக்காருல்ல, ஒரு வீட்டுல ஊக்கம் இருக்கல, நம்ம இதுல தலையிடக்கூடாது தான் சார் இருந்தோம். அவர் அடைஞ்சு ஓடி போயிட்டாரு. ஒரு சீனியர் சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷ காலத்துல ஒரு சீனியர் சிட்டிசன் கொடுக்குற மரியாதை இதுதானே சார். ஒரு நிமிஷம் புரியுங்க.